வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராமநாயக்கன்பாளையம் கிருஷ்ணன், கண்ணையன் மற்றும் பிற விவசாயிகளுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்களே களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எச்சரித்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்னவென்று பார்ப்போம். சேலம் ராமநாயக்கன்பாளையம் தேவேந்திரகுல வேளாளர் விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் குணசேகரனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை கடிதத்தில் சாதியின் பெயர் குறிப்பிட்டது கடும் கண்டனத்துக்கு உரியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ராமநாயக்கன்பாளையம் 10 ஏக்கர் காலனி வடக்கு காடு என்று அழைக்கப்படக்கூடிய காராமணி பகுதியை பூர்வீகமாக கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த சின்னையன் என்ற சின்னசாமி என்பவரது புதல்வர்கள் கண்ணையன், கிருஷ்ணன் ஆவார். காலமான சின்னசாமி அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்ட 6.5 ஏக்கர் நிலத்தில் அவரது புதல்வர்கள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் விவசாயம் செய்து வந்திருக்கிறார்கள். அது மலை அடிவாரத்தில் உள்ள நல்ல வளமான நிலமாகும். வறட்சி காலங்களிலும் வற்றாத கிணற்று பாசனம் உண்டு. கண்ணையன் திருமணமானவர். அவருக்கு குழந்தைகள் எவரும் இல்லை. கிருஷ்ணனுக்கு 2 ஆண் 2 பெண் குழந்தைகள் உண்டு. ஒருவர் மும்பையில் இருக்கிறார், மற்றொருவர் சேலம் அருகே இறைச்சிபாளையத்தில் வசித்து வருகிறார். மற்ற 2 பெண்களுக்கும் திருமணமாகிவிட்டது. கிருஷ்ணன், கண்ணையன் ஆகிய இருவரும் 70 வயதுக்கு மேற்பட்டவர் என்பதாலும் வேறு எவரும் அவர்கள் குடும்பத்தில் அந்த நிலத்தில் நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடாததாலும் இவர்களுடைய நிலத்திற்கு அருகாமையில் இருக்கும் சேலம் இரும்பாலை பகுதியில் இருந்து குடியேறிய குணசேகரன் என்ற நபர் அவர்களுடைய நிலத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்க எண்ணியிருக்கிறார். ஆனால் கண்ணையனும் கிருஷ்ணனும் அந்த நிலத்தை விற்பதற்கு முன் வரவில்லை. மேலும் குணசேகரன் என்பவர் பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராகவும் ஏற்கனவே இதேபோல தனக்கு நிலத்தை விற்க முன் வராத ஒருவரை கொலை செய்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் கிரிமினல் பின்னணியை தவறாக பயன்படுத்தி கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோருடைய நிலத்தை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்ற தீய நோக்கில் தொடர்ந்து பல முறைகேடான செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோர் நிலத்தை விற்க மறுத்திடவே அவர்கள் ரூபாய் 1,00,000 குணசேகரன் இடத்தில் பணம் பெற்றதாக ஒரு போலி பத்திரத்தை தயார் செய்து அதற்கு இறந்து போன பக்கத்து வயற்காரர் ஒருவரையும் சாட்சியாக தயார் செய்து தொடர்ந்து மிரட்டி வந்திருக்கிறார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் கொடுக்காத பணத்தை கொடுத்ததாக கூறி அதை கேட்டு தொடர்ந்து முதியவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி கடந்த 4 வருடங்களாக அந்த நிலத்தின் உரிமையாளர்களான கிருஷ்ணனும் கண்ணையனும் அவர்களது நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு தொடர்ந்து அடியாட்களை பயன்படுத்தி அதற்கு துணையாக யார் வரினும் அவர்களையும் அச்சுறுத்தி வந்து தெளிவாக தெரிகிறது. 6.5 ஏக்கர் நிலம் சொந்தமாக இருந்தும் அதில் விவசாயம் செய்ய முடியாமல் ரேஷன் அரிசியை நம்பியே வாழ வேண்டிய அவலநிலை இருந்திருக்கிறது. இந்நிலையில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி விவசாயிகளுக்கு சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து ஆஜராகும்படி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு கடிதம் அனுப்பப்படுகின்ற போது பெயர், தந்தையார் பெயர், கதவு எண், வீதி மற்றும் கிராமம், நகரம், மாவட்டம் உள்ளிட்ட தகவல் மட்டுமே குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறையின் அந்த கடிதத்தில் இந்து பல்லர் என்று சாதியின் பெயரை குறிப்பிட்டு சமன் அனுப்பப்பட்டுள்ளது. பல்லர் என்று பெயர் தேவேந்திரகுல வேளாளராக மாற்றப்பட்டு ஏறக்குறைய 2 வருடம் ஆகிவிட்டது. இது அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் போனது ஏன் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தாலும் சாதியின் பெயரை குறிப்பிட்டு கடிதம் அனுப்புவது குற்றம் மட்டுமல்ல, அதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. இச்செயல் கடும் கண்டனத்துக்குரியது. இச்சம்பவம் நடைபெற்று 4 மாதங்கள் ஆயினும் வெளி உலகத்திற்கு தெரியவில்லை. ஊடகங்களிலும் தகவல் அறிந்து இன்றே இது குறித்து அப்பகுதியில் விசாரணையை மேற்கொண்டோம். குணசேகரன் என்ற நபர் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் பின்னணி, தன்னுடைய கிரிமினல் பின்னணியை வைத்து கொண்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களை அச்சுறுத்தி தொடர்ந்து நில அபகரிப்பில் ஈடுபட்டு வருவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மஞ்சுநாதன் என்பவருடைய நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு அவருடைய நிலத்திற்கு செல்லக்கூடிய வழியை அபகரித்து அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. ராமநாயக்கன்பாளையம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சார்ந்த
கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருடைய நிலத்தை அபகரிக்க நடந்து வரும் திட்டமிட்ட வன்கொடுமைகள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள இயலாது, கண்டனத்துக்குரியது. 4 வருடங்களாக சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் குணசேகரன் என்ற ஒரு நபர் சண்டியர்த்தனம் செய்கின்ற பொழுது அந்த நபர் மீது நில மோசடி வழக்கை அப்பகுதி காவல்துறை பதிவு செய்யவில்லையே ஏன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பட்டியல் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நிலத்தை அபகரிப்பது, செல்லக்கூடிய வழியை தடுப்பது 1989ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் உட்பட்டதாகும். மேலும் பணம் கொடுக்காமல் கொடுத்ததாக தயாரிக்கப்பட்ட போலி பத்திரம் மோசடி குற்றமாகும். இவ்வளவு குற்றங்களையும் ஒரு குறிப்பிட்ட நபர் செய்து வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய வருவாய்த்துறையோ காவல்துறையோ இன்று வரையிலும் ஏன் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட இன்னல்கள் குறித்து கேள்விப்பட்டவுடன் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் விளக்கத்தையும் விளக்கி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்கிறேன் என்று புதிய தமிழக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறையை தனது கீழ் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எவ்வித தயவு தாட்சணியமின்றி நில அபகரிப்பு சட்டத்தின் கீழ் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக பொறுப்பாளர் குணசேகரனை கைது செய்ய வேண்டும். கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகியோர் தங்களுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய ஏதுவாக அவர்களுக்கு காவல்துறை மூலம் முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து துன்புறுத்தல் கொடுத்து வரும் கிரிமினல் பின்னணி கொண்ட குணசேகரனை பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக நீக்கிட வேண்டும். மேலும் ஒரு ஏழையின் நிலத்தை அபகரிப்பதற்கு திட்டமிடும் குணசேகரன் என்பவர் பிஜேபிக்காரர் என்ற காரணத்திற்காகவே அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை எதற்காக ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியது என்பது குறித்தும் தேசிய அமலாக்கத்துறை இயக்குநரகம் விளக்கம் அளிக்க வேண்டும். மேலும் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு அனுப்பிய கடிதத்தில் சாதியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்பிய அதிகாரிகள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்கிறார். மேலும் இப்பிரச்சனையில் சேலம் மாவட்ட வருவாய்த்துறையும் காவல்துறையும் தயவு தாட்சணியமின்றி குணசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் எவரேனும் குணசேகரனுக்கு உடந்தையாக இருந்திருந்தால் அவர்கள் மீதும் அமலாக்கத்துறையின் இயக்குனர் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று மேலும் ஆத்தூர் ராமநாயக்கன்பாளையம் கிருஷ்ணன் கண்ணையன் மற்றும் பிற விவசாயிகளுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்களே களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எச்சரிக்கிறேன் என்று தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.